தலைவர் மாதிரி ஓகே அவர் வந்து கூட்டிட்டு போனது. ஓகே அதுக்கப்புறம் வந்து பாடி கார்டு எல்லாம் வந்தாச்சு, ஃபங்க்ஷனுக்கு போயாச்சு. பேசணும், அவரோட பேச முடியல, உங்களோட பேச முடியும், பேசட்டுமா? ஓகே பேசலாம். இது சும்மா பார்த்தா போதா வராது. ஓகே போய் பார்த்து கொஞ்சம் பேசி ஓகே கொஞ்சம் அவர் அன்பெல்லாம் கிடச்சி ஓகே அவ்வளோ வெயிட் பண்ணுறேன். எவ்வளோ டைம் வேணாலும். அளவுக்கு அதிகமாக ஆசைப்படணும் ஆம்பளைக்கும், அளவுக்கு அதிகமாக கோவப்படணும் பொம்பளைக்கும் நல்லா வாழ்ந்த சரித்திரமே கிடையாது. எல்லாரும் நினைக்கிற ஒரு ஹீரோ ஆவணங்களே அழகு அது இது ஒன்றும் தேவையில்லை, ஆக்ட் பண்ணியே போதும். ஸோ ரஜினி சார் அப்படி கூப்பிட்டு ஒன்று பின்னாடி வருது. நான் கொஞ்சம் எஸ்கேப் ஆகிட்டு, அவர் கையில் குழந்தை இருக்குது, அவர் குழந்தை எல்லாம் இருக்குது. டான்ஸ் பார்த்துட்டு உங்க வைஃப் என்ன சொன்னாங்க? இப்ப ரீசெண்டா கூலில ஆண்டிங்களே டான்ஸ் பார்த்துட்டு என்ன சொன்னாங்க? எப்படி ஆண்டிங்க? நிஜமா சொன்னா எல்லாரும் தலையோட வெக்கப்படுறது சார். அப்படி ஒன்றும் இல்லை. அவர் வந்து இன்னைக்கு என்ன பிடிச்சது பண்ணட்டும், பண்ணி காட்டு, அப்படிதான் சொல்ல வேண்டாம், அது காட்டு. அதுதான் சேலஞ்சு மாதிரி தான் இப்படி கூப்பிடுவேன். ஃபுல் சப்போர்ட் தான். குழந்தைகள் அப்படிதான். அவரெல்லாம் வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி. அவரு எனக்கு என்னென்ன பிடிக்குமே அது எல்லாமே சப்போர்ட் பண்றாரு. அவ்வளவுதான். நீங்க நினைக்கிற மாதிரி இப்போ ரஜினி சார் அதொன்னும் இல்ல, சாதாரணமான ஃப்ரெண்ட்ஸ் தான் சொல்றது. அவரு நிறைய என்ஜாய் பண்றது. அவரு நம்ம போகும்போது அது நிறைய இருக்கு இன்சிடென்ட்ஸ். இப்போ வந்து நான் இப்போ முதல் தடவை போனது லுலுவில் சீஃப் கெஸ்டாக. அங்கே சென்று இறங்கும்போது முதல்ல நான் இப்போ உங்களுக்கு தெரியும், என் பேர் ராஜேஷ், நான் பரவூர், என்ன இடத்துல இருக்கு, ரஜினி சார் மாதிரி இருக்கு, இவரை கூப்பிடலாம், இன்டர்வியூ பண்ணலாம். உங்களுக்கு அப்படிதான். அங்கே நான் அந்த இடத்துல போய் இறங்கியது முதல்ல நான் அங்கே இல்லை. அங்கே எல்லாம் ஃபுல்லா இந்த தலைவர் மாதிரி அவர் வந்து கூட்டிட்டு போனது. அதுக்கப்புறம் வந்து பாடி கார்டு எல்லாம் வந்தாச்சு, ஃபங்க்ஷனுக்கு போயாச்சு, ஸ்டைல் எல்லாம் போட்டாச்சு. எல்லாம் ஒரு செல்ஃபி எடுக்கிற நிறைய ஆளுகள். அது திரும்பி நான் அங்கேயே இருந்தப்ப கிளம்பணும், நான் நார்மலா நானா இருக்கு. அந்த மாதிரி தான் ஃபீல். அது ஃபீல், அது என்ஜாய் பண்றது வந்து நம்ம பிடிச்ச நிறைய ஆளுகள் இருக்கு. இப்போ நம்ம நினைக்கும் நான் என்ன பிடிச்சது, என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும், ரிலேட்டிவ்ஸ் இருக்கும். ஆனால் அப்படி இல்லை, நிறைய ஆளுகள் இருக்கு. அவரு நம்ம ஒரு தடவை இவருக்கு என்னென்ன விஷயம், இவன் உண்மையான ஆளா, வீடியோ கால் பண்ணட்டுமா, ஒரு தடவை பார்க்கட்டுமா, வா ரஜினி சார் மாதிரி அந்த மாதிரி சொல்றது. அதுக்கப்புறம் வந்து பேசணும், அவரோட பேச முடியல, உங்களோட பேச முடியும், பேசட்டுமா? ஓகே பேசலாம், அப்படிலாம் சொல்றது. அப்போது நம்ம ஃப்ரெண்டு பக்கத்தில் இருந்து என்ன சொல்ல அழுந்துட்டாங்க. இப்படி எல்லாமே அவர் வந்து நம்ம லவ் பண்ணது, அவர் இது கண்டுட்டு இந்த கண்ணு மலையாளத்தில் இந்த கண்ணு நிறைஞ்சு போயிருக்கு. இப்படி எல்லாமே இருக்குமா? நான் சொல்லுவேன், இப்படியும் இருக்கும். அப்போ அந்த மாதிரியெல்லாம் நமக்கு இது வந்திருக்கு. ஓகே சார், என்னைக்காவது வந்து ரஜினி சாரை மீட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சதா? அதுக்கப்புறம் ஏதாவது அழைப்பு ஏதாவது வந்ததா? நம்ம ஒரு ஃப்ரெண்ட் இருக்கு, அவர் சொல்லிருக்கு, மலையாள சினிமாவில் ப்ரொடக்ஷன் கண்ட்ரோலர். அந்த கோழிக்கோடு வந்து ஜெயிலர் 2 ஷூட்டிங் நடந்துருக்கு. அந்த ஒரு ஆளை அங்கே ஒரு சவுண்டு இதில் ஒரு ஆளை கூப்பிட்டு, இன்னும் ஒரு ஆள் இருக்கு, அவர் வந்து கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி கொடு சாரை பார்க்கட்டும் என்ன சொல்லி, நீ போ, உங்களுக்கு பார்த்தாலே உள்ளே ஏற்றிக்கணும் அப்படி சொல்லியாச்சு. ஆனால் வந்து இந்த மைண்டு வந்து செட் ஆகலை. ஏன் சார்? அது வந்து அங்கே சார் வெளியில் வரும்போது பார்க்கறதுக்கு நிறைய க்ரௌடு, நிறைய ஆளுகள் இருக்கு, மீடியாஸ் எல்லாம் இருக்கு. நான் அங்கே செல்லும்போது கண்டிப்பாக அவர் என்ன நினைக்குவே, அந்த சார் போன இடத்துல வந்து கொஞ்சம் பார்க்கட்டும் அந்த மாதிரி எல்லாம் கண்டிப்பாக நினைக்குவே. அது வந்து அது அந்த மாதிரி வந்து இன்னைக்கு வந்து செட் ஆகாது. ஆனால் இன்னைக்கு பார்க்கணும், சும்மா பார்த்தா போதா வராது.
அவரை போய் பார்த்து கொஞ்சம் பேசி ஓகே கொஞ்சம் அவர் அன்பெல்லாம் கிடைச்சி ஓகே அவ்வளோ வெயிட் பண்ணுறேன். எவ்வளோ டைம் வேணாலும் வெயிட் பார்க்கணும்னா தனியா பார்த்து மீட் பண்ணி ஒரு ஆமாம் பிளஸ்லாம் பார்க்கணும், வாங்கிட்டு தான். அப்படிதான் பார்க்கணும். அது Okay. சும்மா அந்த மாதிரி இன்னைக்கு வந்து மைண்ட் செட் ஆகாது. ஓகே உள்ளனே இருக்கு ஃபுல்லாக. அப்போ Okay. வந்து வெயிட் பண்ணுறேன், முடியும். முடியும். ஆஹ் சரிங்க சார், சூப்பர் சார். இப்போ வந்து நம்ம வந்து பொதுவாக வந்து எல்லா இன்டர்வியூஸும் ரொம்ப ஸ்பெஷலாக வந்து ஒரு செக்மெண்ட் ஒன்று வைப்போம். ம். ஸோ நம்ம செக்மெண்ட்டாக இப்போ என்ன இருக்குன்னா, சார் நிறைய படங்களில் வந்து ஃபிலாசபிக்கலான டைலாக்ஸ் வந்து பேசுவார் சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி. ஆ. இப்போ நான் வந்து ஒரு சுச்சுவேஷனை வந்து பண்ணுவேன், நீங்கள் அதுக்கு வந்து சாரோட படத்துலேருந்து ஃபிலாசபி டைலாக் பேசணும். சரிங்களா சார்? போயிடலாமா? நான் ட்ரை பண்ணுறேன். ஓகே சார். இப்போ படையப்பா படத்துல இருந்து லாஸ்ட் கிளைமேக்ஸ் சீன்ல, ஸோ நான் தான் இப்போ ரம்யா கிருஷ்ணன் மேடமு, நீங்க வந்து சார், சரிங்களா? அந்த Okay. லாஸ்ட் கிளைமேக்ல வந்து அவங்க வந்து டெத் பீட்ல இருப்பாங்கல்ல, அப்போ ஒரு டைலாக் வரும்ல, அந்த டைலாக் இப்போ நான் தான் சொல்றேன். படையப்பா. அளவுக்கு அதிகமாக ஆசைப்படுன ஆம்பளைக்கும் அளவுக்கு அதிகமாக கோவப்படுன பொம்பளைக்கும் நல்லா வாழ்ந்த சரித்திரமே கிடையாது. ஓகே சார், ஓகே ஓகே சரி, ஓகே. இன்னும் ஒரு சில இது டைலாக்ஸ் இது கொஞ்சம் நல்லா தான் இருக்கு, நல்லா தான் இருக்கு. ஆ. நம்ம இன்னொன்று போயிடலாம் சார். இப்போ வந்து ரொம்ப ஃபேமஸாக போகிற ஒரு டைலாக்கோட சுச்சுவேஷன் தான் இப்போ நம்ம பண்ண போகிறோம். என்னன்னா, அந்த காளி அப்படின்ற ஒரு கேரக்டரோட ஒரு டைலாக் தான். ஸோ நான் இப்போ வந்து அந்த சுச்சுவேஷனில் இருக்க ஒரு இது ஒன்று வச்சுக்கலாம். நான் சொல்கிறேன், காளி நீ எப்படி பொழைச்சிக்கோ, என்ன பண்ண போகிறேனே தெரியலையே. சார், 2 கையும் 2 காலும் போயா கூட இந்த காளி என்று பிடிச்சிக்குவோம் சார். கெட்ட பையன் சார் இந்த காளி. ஓகே சார், சூப்பராக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ரீல், நீங்கள் பண்ணதுலேயே உங்களுக்கு பிடிச்ச ரீல்னா எந்த ரீல் சார் சொல்லுவீங்க? எங்களுக்காக அந்த மூமெண்ட் மட்டும் லைட்டாக போட்டு காமிச்சின்னா நல்லாயிருக்கும். நமக்கு ஒரு ரீல் பிடிச்சிருக்கு, ஒரு ஓகே அந்த மாதிரி ஒன்றும் சொல்ல முடியல. ஓகே நமக்கு வந்து இப்போ எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி அவர் ஆக்ஷன் எல்லாம் எங்கிட்ட அவரு கொஞ்சம் ஸ்ட்ரோக் வச்சிருக்கு, ஓகே அந்த மாதிரி நானும் கொஞ்சம் ஸ்ட்ரோக் வச்சிருக்கு. ஓகே இதெல்லாம் சேமாக இருக்கு. ஓகே நான் இப்போ நடக்கும்போது ஸ்டெப் ஏறும்போது அதெல்லாம் நான் ஓடித்தான் ஏறுவேன், இப்போ ஓடித்தான் ஏறுவேன். ஓகே இது வந்து இது இப்போ ஒரு 2 days முன்னாடியா ஒரு 1 month முன்னாடியா கிடைச்சதில்ல. ஓகே இது எப்போ முன்னே நான் கண்டினியூஸ் பண்ணி வந்து கொண்டிருக்கேன். ஓகே சார். எங்களுக்காக எனக்கு வந்து ரொம்ப நாளாக வந்து ரஜினி சார் படங்களை வந்து மலையாளத்தில் பார்த்துருக்கீங்களா சார்? மலையாளத்தில் தமிழ் தான் பார்த்துருக்கேன். தமிழ் தான் பார்ப்பீங்களா? ஆ. சரி, உங்களுக்கு பிடிச்ச தெரிஞ்ச டைலாக்னா எந்த டைலாக் சொல்லுவீங்க? பிடிச்ச இதில் பாஷா ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி ஆ அது சூப்பரா அது இருந்துச்சு சார். ஓகே அதுக்கப்புறம் ஆ. அந்த இந்த இப்படி இது கேள்வி இதில் ஓகே சார் எனக்கு இன்னைக்கு ஒரு பேர் இருக்கு, இன்னைக்கு ஒரு பேர் இருக்கு, ஓகே பாஷா. அது அது அந்த பாஷாவில் Okay. டைலாகு அதுதான் ஒரு அந்த மாதிரி எல்லாம். ஓகே பின்ன அப்புறம் வந்து அவர் ஸ்டைலு ஓகே ஸ்டான்ஸ் எல்லாமே அப்படிதான், ஓகே அப்படியே எல்லாமே பிடிச்சிருக்கு. ஓகே சார். சரிங்க சார். சார் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து இந்த பேரண்ட்ஸ் அப்படின்னு இருப்பாங்களா, அப்பா அம்மா, ஸோ அவங்க பார்த்துருக்காங்களா நீங்கள் ரஜினி கெட்டப்பில் இருக்கும் போது? ஸோ அவங்க கூட இருந்திருக்கீங்களா அந்த டைமில்? இது பெரிய விஷயம் என்னன்னா, இப்பதான் தெரியும் இவர் Okay. நடிக்க தெரியும்னு. நான் வந்து ஸ்கூலுக்கு படிக்கும்போது நாடகத்தில் நடிச்சிருக்கு, ஓகே அப்படியெல்லாம் வந்து இந்த உள்ளில் இருக்கு. ஓகே இன்னைக்கு எல்லாம் இதெல்லாம் பண்ண முடியும், நடிக்க முடியும், இதெல்லாம் உள்ளில் இருக்கு. அது வந்து இந்த தாத்தா கிராண்ட்மா ஓகே கிராண்ட்மாக்கு மட்டும்தான் அந்த டைமில் பிடிச்சிருக்கு. ம் ஈவன் இந்த மாதிரி நடிக்கிறதுக்கு ஆசை இருக்கு, அவர் தான் ஃபுல் சப்போர்ட்டு. ஓகே அதுக்கப்புறம் வந்து யாருக்கே தெரியாது நான் ஒரு நடிகர் தான், என்னால் நடிக்க முடியும்னா ம் யாருக்கு தெரியாது. ஆசை இருக்குது, அது கட்டம் கட்டமாக வந்து நான் யூஸ் பண்ணுறேன். ஓகே சார். அது என் ஃப்ரெண்டு கூட தெரியாது யாருக்கும். ஓகே சார். நான் ஒரு இது டைமில் பண்ணும்போது இவன் இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவா ஓகே சார். அப்படி தெரியுது. இப்போ வந்து சோஷியல் மீடியாவில் இப்படி வந்த போது எல்லாருக்கும் தெரிஞ்சு இவன் இப்படி எல்லாம் பண்ண ஆள், அவ்வளோதான் சார். ஓகே சார். மம்முட்டி சாரோட படங்கள்லாம் பார்த்துருக்கீங்களா மலையாளத்தில்? ஆமாம். சார் அந்த டைலாக் ஏதாவது எங்களுக்காக மலையாளத்தில் ஏதாவது ஒரு டைலாக் வந்து நீங்கள் பேசணும், நாங்கள் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆசை இருக்குது. ஸோ அது ஏதாவது எங்களுக்கு பூர்த்தி பண்ணலாம். இது வந்து
ஒரு உண்மையான விஷயம் வந்து நான் வந்து இதுவரைக்கும் ஓகே ஒரு யாரையும் இமிட்டேட் பண்ணுறதுன்னு ஓகே நினைச்சதே இல்லை. இல்ல இப்போ இதுவரைக்கும் இப்போ அந்த மாதிரி பேசுன்னு சொல்லும்போது நமக்கு தெரிஞ்ச விஷயம் பேசியிருக்கு. அது ஓகே கரெக்டாக வரலன்னு எல்லாருக்கும் தெரியும், மன்னிச்சிடுங்க. ஓகே அப்படியே நிற்கட்டும். சார் நல்லா தான் சார் ஆமாம், அது நிற்கட்டும். இப்போ மம்மூட்டி சார் அவரெல்லாம் வந்து அவரெல்லாம் அவர் பெரிய டெவல் வச்சா அவர் இப்படியே இருக்கு. இந்த அவர் ஸ்டைல் என்னடா இந்தாடா இந்த தளபதி ஓகே தளபதி ஸ்டைலு. ம் அப்போ எல்லாரும் சொல்லுவோம் அது ஒரு வடக்கம் வீரகாதா. ஓகே பெரிய டெய்லர் சந்துவனை தோப்பிக்க நாவில்ல மக்களை. அதுதான் ஓகே இப்படி சந்துவனை தோப்பிக்க நாவில்ல மக்களை. அது அவரெல்லாம் அதெல்லாம் நம்ம உள்ளில் இருக்கு. ஓகே மோகன்லால் சார் ஓகே அது இப்படி இருக்கு, ரொம்ப கொயிட்டா காமா. சார் இந்த காப்பு வந்து எப்பத்துல இருந்து போட ஆரம்பிச்சீங்க? இது வந்து கூலிக்கு அப்புறத்துல இருந்தா இல்ல கூலிக்கு முன்னாடில இருந்தா? இதா இது வந்து கொஞ்சம் நாளாச்சு, இப்போ ஒன்றும் இல்லை. இது வந்து ரொம்ப நாளாச்சு எங்கூட இருக்கு. ஓகே. ஸோ கூலி ட்ரெய்லர் பார்த்துருந்தீங்களா? கூலி ட்ரெய்லர் எப்படி இருந்தது? இது வந்து 2 விஷயம் இருக்கு. ஓகே. நம்ம ரஜினி சார் படம் பார்த்துட்டு சிலர் சொல்லுவாங்க படம் வராது. ஓகே. நமக்கு வந்து எல்லாமே சூப்பர் ஹிட் தான். ஓகே. அப்படிதான் பார்க்கணும். ஓகே. சும்மா பார்த்த இப்போ ரஜினி சார் சும்மா வந்து இப்படி உட்கார்ந்து 2.5 மணிக்கூர் இது மட்டும்தான் இருந்தாலும் நம்ம 2.5 மணிக்கூர் இருந்து பார்க்கும். ஓகே. 2.5 மணி நேரம் இப்படியே உட்கார்ந்து இப்படி இருந்தாலும் நம்ம 2.5 மணிக்கூர் இருந்து பார்க்கும். ஓகே. நம்மள எப்படி இருக்குன்னு சூப்பரா இருக்கு. அது நம்ம அந்த மாதிரி நம்மள அது ஒத்துக்கொள்ள. அது வந்து எல்லா படமும் வந்து எனக்கு வந்து பிடிக்காத படம் எதுவும் இல்லை. சரி, இந்த ட்ரெய்லர் எப்படி இருந்தது சார்? ட்ரெய்லர் எல்லாம் சூப்பரா இருக்கு. சூப்பரா இப்போ என்ன அந்த அங்கே ஆன்லைன் மீடியாக்கெல்லாம் கூப்பிட்டு வந்துருக்குது. ஓகே. எந்த இடத்துல படம் வருமா பார்க்கறதுக்கு. ஓகே. நான் சொல்லும்போது வீடியோ பண்ணுறதுக்காக. நீங்க எங்க பார்க்கலான்றீங்க? தமிழ்நாட்டில் பார்க்கலான்னு இருக்கீங்களா? கேரளாவில் பார்க்கலாம்? கேரளாவில் பார்க்குறேன். கேரளாவில் தான். கேரளாவில் ஒரு வினிதா தியேட்டர் இருக்கு, அங்கே போய் பார்க்குறது நினைக்கிறேன். ஓகே சார். இந்த இப்போ கூலி ட்ரெய்லர்ல வந்து விண்டேஜ் ரஜினி சாரை வந்து சிம்லர் பண்ணி காமிச்சிருந்தாங்க. அதை பார்த்துருந்தீங்களா? அது எப்படி இருந்தது? அதெல்லாம் சூப்பராக இருந்தது. ஓகே. இது நான் வந்து இப்போ இங்கே பார்த்தாச்சா. ஓகே. இதெல்லாம் இப்போதான் நான் போடுறது. ஓகே. கொஞ்சம் ஸ்டைலாக இருக்கட்டும். ஓகே. அதுதான் நானும் நினச்சேன், கொஞ்சம் ஸ்டைலாக இருக்கலாம். ஓகே. அப்படியே நினச்சி. ஓகே. உள்ள வந்து மலையாள ஆக்டரா சோபின் அவர் வேற இருக்காரு. ஸோ அவரு எப்படியாப்பட்ட ஆக்டரா அங்க இருப்பாரு கேரளால? அவர் வந்து பெரிய ஆக்டர். அவரெல்லாம் வந்து அவர் பெரிய ஆக்டர் தான் சார், எங்களுக்கு தெரியும். அல்ல நான் சொல்லுறது கேளுங்க. அவர் வந்து முன்னாடி எல்லாம் வந்து நடிக்கும்போது அது என்ன சொல்றது, கும்பளங்கி நைட்ஸ் ஃபிலிம் வந்திருக்கு. ஓகே. அதில் தான் அவர் ஆக்டிங் எல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்தது. ஓகே. அதுக்கப்புறம் வந்து இப்போ அவர் டான்ஸ் எல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கு. ஓகே. மலையாளத்தில் ஆக்டர்ஸ் எல்லாம் வந்து இந்த மாதிரி நடிக்கும்போது பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷம். ஓகே. இப்ப டாப்ல யார் சார் இருக்கா? துல்கர் சல்மான்லாம் வந்திருக்காரு. அங்கே இப்ப யார் இருக்கா? அங்கே மோகன்லால் மம்முட்டி அவர் 2 பேர் தான் டாப்ல இருக்கு. ஓகே. இங்க அஜித், விஜய், ரஜினி, கமல் அப்படின்னு 2 வகையா பிரியும் போது அங்க வந்து மோகன்லால் மம்முட்டி அப்படின்னு மோகன்லால் மம்முட்டி. அப்போ இப்போ வந்து மோகன்லால் சார் வந்து மம்முட்டி சார் வந்து அவர் தான் அங்கே 2 சேர் இந்த மாதிரி அங்கே அவர் தான் உட்கார்ந்தது. பாக்கி எல்லாரும் அந்த ரெஸ்பெக்ட் இப்படி கிடைச்சோன்றிருக்குது. அந்த சேர் அப்படிதான் ஸ்ட்ராங்காக 2 பேரும். ஓகே சார். சார் அங்க வந்து விஜய் சாருக்கு ரெஸ்பான்ஸ் அதிகமா, ரஜினி சாருக்கு ரெஸ்பான்ஸ் அதிகமா இங்க தமிழ் படத்துல இருந்து போகும்போது? அல்ல, நான் நினைக்கிறேன் இப்போ நான் வந்து ரஜினி சார் ஃபேன். ஓகே. நான் அப்படி விஜய் படம் அப்போ அவருக்கு வந்து வேற ஃபேன்ஸ் இருக்கு. ஓகே. சூர்யா சாருக்கு வந்து வேற ஃபேன்ஸ் இருக்கு. விஜய்க்கு வந்து மற்ற விக்ரம் சார் வந்து அவருக்கும் அந்த ஃபேன்ஸ் இருக்கு. நம்ம வந்து ரஜினி சார் ஃபேன். ஓகே. அவ்வளோதான். அவ்வளோதான், தனித்தனியா சொல்லி பிரிச்சு முடிச்சிட்டீங்க. அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து இல்லை அந்த ஜாஸ்தி நான் வந்து இன்னைக்கும் வந்து இந்த இப்போ வந்து ஒரு ஃபேன்ஸ்லும் அசோசியேஷன்லும் இல்லை, மெம்பரே இல்லை. ஓகே. ரசிகர் தான், ரஜினி சார் ரசிகர் தான். அவர் படம் பார்க்குவேன். டிக்கெட்டு போல நான் வந்து பணம் கொடுத்து வாங்கி தான் பார்க்குவேன். எல்லாமே அப்படி தான் பண்ணி கொண்டிருக்கேன்.
முன்னாடி எப்படியோ அப்படியே இப்படி போய்க்கொண்டிருக்குது. ஓகே. அது கண்டினியூஸாக அப்படியே போய்க்கொண்டே இருக்கும். ஓகே. சார் ரஜினி சார் ஃபேன்ஸ்லாம் நிறைய பேர் வந்து தனுஷ் சார் ஃபேன்ஸாவும் இருப்பாங்க. ஸோ உங்களுக்கு தனுஷ் சார் எவ்வளோ பிடிக்கும்? தனுஷ் முதல் தடவை வந்து அவர் முதல் படம் ஓகே. பார்க்கும்போது அந்த சின்ன பையன் தான் ஸ்கெல்டன். ஆமா. அது வந்து படம் பண்ணணும்னு நினைக்கிற ஆளுகளுக்கெல்லாம் வந்து ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் கொடுக்குறது. இன்ஸ்பிரேஷன் என்ன எல்லாரும் நினைக்கிற ஒரு ஹீரோ ஆகணுங்களே அழகு அது இது ஒன்றும் தேவையில்லை, ஆக்ட் பண்ணியே போதும். ஓகே. ஆக்டிங் தெரியுமா ஹீரோ ஆகிடும். அவர் வந்து ரொம்ப ஸ்ட்ரெங்க். என்ன கூட இருந்த ஃப்ரெண்டு அவர் அந்த அந்த படம் பார்த்துட்டு சொல்லியாச்சு, பாரடா என்ன மாதிரி ஆளெல்லாம் சினிமையில் வந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து சினிமையில் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கிளாமராக பர்சனாலிட்டி அந்த எல்லாம் டெவலப் ஆகிருக்கு. ஆனால் வரும்போது வந்து முதல் தடவை படத்துலேக்கு வந்ததுக்கு அந்த மாதிரி இந்த மாதிரி வந்து இருக்க வேண்டாம். அப்படி ஒரு இது மெசேஜ் அவரால் கிடைச்சிருக்கு. அது ரொம்ப இதாக இருக்குது. ஃபேன்ஸ் வந்து இன்னைக்கு அதுக்கு பற்றி அங்கே தெரியாது, ஜாஸ்தி ஒன்றும் தெரியாது. அவரை படம் எல்லாம் அங்கேயும் ஓடுறது. நான் வந்து அவர் படம் வந்து தியேட்டரில் இதுவரை பார்க்கவே இல்லை. ஓகே சார். ரஜினி சார் அவரை வந்து உங்களுக்கு வந்து இந்த வில்லனா கொஞ்சம் பழைய படங்களில் பண்ணியிருந்தார்ல, ஸோ அப்போ இருக்க ரஜினி சாரோட அந்த வில்லத்தனம் பிடிக்குமா, இப்போ வந்து இந்த ஹீரோத்தனம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இது நான் வந்து முன்னாடி நான் ஃபிலிம் படிச்சிருக்கு. ஓகே. அது ஃபிலிம் படிக்கிறது ஃபிலிம் இன்ஸ்டிடியூட் அந்த மாதிரி போய் படிக்கல, பார்த்து தான் படிக்கிறது. ஓகே. அப்போ ஒரு ஆக்டிங்கு அதெல்லாமே நான் வந்து இப்படி இன்னைக்கு வந்து அது வந்து அவ்வளோ அதை தான் இன்னைக்கு ஃபிலிம் படிக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. ஓகே. ரஜினி சார்னு பார்க்கும்போது அவர் என்ன எக்ஸ்பிரஷன் பண்ணுறது அது குழந்த மாதிரி. ஓகே. ஃபுல்லாக ஃப்ரீயாக பண்ணுவேன். ஓகே. இப்போ இங்கே சொரிஞ்சிட்டு நம்மளை இப்போ என்ன சொல்லுவேன் இன்டர்வியூ பண்ணுறது இப்படி காணிக்குவேன். அவர் வந்து அதை என்ஜாய் பண்ண இதுதான் எல்லாமே. சிரிச்சாலு அழுத்தாலு எல்லாமே ஒரு ஆளோ இது ஒன்று. இப்போ நம்ம ஒரு இப்போ எல்லாமே எக்ஸ்பிரஷன் வந்து குழந்த மாதிரி. இப்போ நான் வண்டி ஓடிச்ச இப்போ ஓடிக்க அது அவர் ஓடிச்சாலும் அப்படிதான் எக்ஸ்பிரஷன் வந்து குழந்த மாதிரி. அதால இவ்வளோ பிடிக்கிறது ஆளுகளுக்கு, குழந்தைகள் எல்லாருக்கும் பிடிக்கும். நான் நினைக்கிறது நான் பார்த்தது வந்து அவ்வளோதான். இப்போ போல எக்ஸ்பிரஷன் எல்லாமே வந்து ஃப்ரீயாக எக்ஸ்பிரஷன் வந்து ஃப்ரீயாக விடுறது. அதில் வந்து இந்த மாதிரி பண்ணி எப்படி இருக்கும், இந்த மாதிரி பண்ணி எப்படி இருக்கும் வந்து யோசிக்காது, ஃப்ரீயாக பண்ணுறது. அதுதான் இனிக்கும் கொஞ்சம் இருக்குது. அது ஆளுகளுக்கு வந்து பிடிச்சி കഴിഞ്ഞால் அது அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. பிடிச்சா பிடிச்சது தான், அது பிடிக்கிறது வரைக்கும் பண்ணுறதா கஷ்டம். அப்படின்னு நினைக்கிறேன். இது வந்து என் மனசுல நான் பேசியது. இது வந்து ஒன்றும் கால்குலேட் பண்ணாது. ஓகே சரி. எங்களுக்காக ஒரு வாட்டி இந்த கண்ணாடி ஸ்டைல், இந்த கண்ணாடி வந்து பிரபலமா இருக்கிறதுனா ரஜினி சாரால மட்டும்தான் கண்ணாடியை வந்து பிரபலப்படுத்த முடிஞ்ச ஒரு ஆள் அவர் தான். ஸோ எங்களுக்காக கண்ணாடி ஸ்டைல் ஒரு வாட்டி பண்ணி. அது வேற ஒன்றும் இல்லை, சும்மா வந்து சார் இப்படி பார்க்கும்போது அப்படியே இருக்கீங்க சார். இப்போ எப்படி ட்ரெய்லர்ல பார்த்தோமோ அந்த மாதிரியே இருக்கீங்களே சார். அப்படியா? ஆமா. நீங்க என்னைக்கா ஒரு நாள் வந்து இப்படி கால் மேல கால் போட்டு உட்காந்து ஸோ இப்படி வந்து கண்ணாடி பார்த்து ரசிச்சது உண்டா உங்களை நீங்களே? இது இன்னைக்கு வந்து இப்போ ரஜினி சார் வந்து இப்போ கால் மேலே கால் கட்டி ரேராக இருக்கு. ஓகே. அவர் வந்து இப்படி சினிமையில் எல்லாமே பார்க்க இப்படி இருந்தாலும் ஓகே இப்படி இருக்கு. இப்போ எந்த கண்ணு வந்து சின்ன கண்ணு தான். ஓகே. நான் கண்ணாடி இல்லாமல் நிறைய பண்ணியிருக்கு. ஓகே. ஆனால் வந்து நான் இங்கே வந்து இருக்கும்போது நீங்கள் கண்ணாடி ஊர் மாற்றி அப்படி சொல்லலையே, அதனால தான் நான் வச்சுக்கிட்டு நிஜமா நான் நினச்சி மாற்றி அது சொல்லலையே இருக்கட்டும். ஓகே, நானும் கொஞ்சம் கான்ஃபிடென்ஸாக இருக்குது. ஓகே. ஆனால் ஒரு ஆள் கண்ணு பார்த்தா தெரியும், கண்ணில் தான் இருக்குது. ஆனால் நான் கண்ணாடி இல்லாமல் நிறைய ரீல்ஸ் பண்ணியிருக்கு. அப்போது வந்து ஒன்றும் இது அப்படி இல்லை. நான் கேட்குமா இவர் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட கேட்கும், ரஜினி சார் மாதிரி இருக்கா? ஆமாம் ஆமாம். ஓகே. வேற என்ன பேசுறது எனக்கு தெரியல. ஆனால் வந்து இதெல்லாமே எனக்கு தெரியும். ஓகே. சும்மா என்ன சொல்கிறது, என்ஜாய் பண்ணுறது. ஓகே சார். இது நிஜமாக சொன்னால் இது சொல்லக்கூட தெரியும், சொல்ல முடியுமா கூடாதான்னு தெரியாது. அது தப்பாக நினைக்காது. அவர் வந்து அவர் என்ன சொல்கிறது, 75 வயசில்
இந்த கூலிங் கிளாஸ் போட்டு ஸ்லோ மோஷன் நடக்குது. நான் நினைக்கிறேன் அவர் வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டது. நான் சும்மா உட்கார்ந்து ஒன்றுமே பண்ணாத வந்து தமிழ்நாட்டில் வந்து இன்டர்வியூ பண்ணுறது, ஆளுங்களை வந்து செல்ஃபி பண்ணுறது எல்லாம் வந்து நமக்கு அவர் சொல்ல ஆண்டவன் சும்மா கொடுத்துருக்கு. ஓகே ரொம்ப தேங்க்ஸ். சார். அவ்வளோ நன்றி. உங்களோட வயசு என்ன சார்? கீழே நான் நிறைய இன்னைக்கு வந்து கமெண்ட்ஸ்ல பார்த்தேன். உங்க இந்த ஏஜ் வந்து நீங்கள் பார்க்கும்போது 49, ஓகே கரெக்டாக வந்து 50. ஓகே அந்த டேட் ஆஃப் பர்த் பார்க்கும்போது 49 தான் இருக்குது. ஆனால் வந்து 50 ஆயிடுச்சு. 50 50 வயசு 50 வயசு. ஓகே சார். இனி பாக்கி கிடைக்கிற கொஞ்சம் டைமு. ஓகே சார். சார் இப்போ கூலி படம் வருது, எந்த அளவில் எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கீங்க? என்ன செலிப்ரேஷன் பண்ணலான்னு இருக்கீங்க? நான் வந்து இன்னைக்கு ரஜினி சார் படம் ரிலீஸ் பண்ணும்போது ஒன்றும் நோ செலிப்ரேஷன். போய் படம் பார்க்குறது, திரும்பி வருது. அதான் இது வந்து இந்த தடவும் அப்படிதான். நிறைய ஆளுகள் கூப்பிட்டுருக்கு. கூலி படத்தின் அதுக்கு வருமா அந்த அங்கே இங்கே இருந்தாலும் கூப்பிடுறது இல்லை, அப்படி சொல்லி வச்சிருக்கு. இப்போ அங்கே நம்ம சொன்ன இடத்துல போயிட்டு அந்த கொச்சின்ல எர்ணாகுளத்து போய் படம் பார்க்கும். அன்னைக்கு ஒரு ஷூட் இருக்கு, ஓகே வேற ஒரு சேனல் ஷூட் இருக்கு. அங்கே போய் ஜாயின் பண்ணுவேன். அவ்வளோ மட்டும்தான் இருக்கு. நமக்கு வந்து நான் சொல்லலையா, நமக்கு வந்து அது பார்க்கணும், அதுதான் முக்கியம். பாக்கி அப்படியே ஓகே சார். உங்கள் லைஃப்பில் ரஜினி சார் கெட்டப் போட்டு இப்போ கெட்டப்புன்னு இல்லை, நீங்கள் தத்ரூபமாகவே அப்படி தான் இருக்கீங்க. இந்த 7 மனுஷங்களில் ஒருத்தர் அங்கே இருக்காரு, இப்போ நீங்கள் 2ஆவதாக இங்கே இருக்கீங்க, 3ஆவதாக அங்கே, அந்த மாதிரி இருக்காம அது ஃபன்னாக நடந்த ஒரு விஷயம்னா என்ன சொல்லுங்க? ரொம்ப ஃபன்னாக இருக்கும், நீங்கள் வீட்டில் வந்து யோசிச்சு பார்த்து சிரிச்சிருக்கிற அளவுக்கு ஃபன்னாக இருந்ததுன்னா எந்த மாதிரி? அது வந்து நான் அந்த லுலு அங்கே லுலுவில் போகும்போது ஓகே ஒரு ஆள் இந்த ஸ்டெப்பு சார் ரஜினி சார் அப்படி கூப்பிட்டு ஒன்று பின்னாடி வருது. நான் கொஞ்சம் எஸ்கேப் ஆயிடுச்சு. அவர் கையில் குழந்தை இருக்கு, அந்த குழந்தை எல்லாம் இருக்கு. சரி வெயிட் பண்ணலாம், நான் இந்த மோடில் ஏறிட்டு வெயிட் பண்ணி அது வந்து ரஜினி சார் நான் சொல்லி தமிழ் தான் பேசுனது. ரஜினி சார் அல்ல அல்ல எல்லாரும் சொல்கிறது ரஜினி சார் தலைவர் அந்த மாதிரி. நான் இல்லை, நான் இந்த பக்கத்தில். அப்படியா? அப்போ அவர் ரஜினி சார் இல்லை, இப்போ நீங்கள் யாரு? அவருக்கு அது யோசிக்கவே முடியாது. அப்படியெல்லாம் இருக்கு. ஆனால் வந்து அந்த வண்டியெல்லாம் கொண்டு வந்துட்டு இப்படி ஏறி வரும், பிரேக் விட்டு பின்னாடி போகும். அப்போ ஃப்ரெண்டு இல்லை, நீ இறங்கி சொல்லு அந்த ஆளல்ல இல்லையா, இல்லைங்கில் வந்து அவர் கொஞ்சம் ஸ்லோ பண்ணி வர அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஒரு வண்டி ஏற்றி முன்னாடி வந்து ஒரு 4 குழந்தைங்க, நம்ம ஃப்ரெண்டு தான் கூட இருந்து கூட இருந்து இறங்கி வந்து நேரே ஸ்ட்ரைட்டாக நான் வந்து இது கூகுள் பார்த்து கொண்டு இருந்து ரூட் பார்த்து மேப் இட்டு ஸ்லோ பண்ணியிருக்கு. இப்படி வேஸ்ட்டாக சாடி இறங்கி வந்து நான் அடுத்து வந்தபோது இப்படி நிற்கிறேன். ரஜினி சார் வந்து வெளியில் போனது வேற இது, நான் வந்து அவர் நடிக்கிற மாதிரி தான் நம்ம இருக்குது. அதான் டிஃப்ரென்ஸு. அது எல்லாருக்குமே தெரியும். அவர் வந்து இந்த மாதிரி வெளியில் போகாதுன்னு எல்லாருக்கும் தெரியும். அதான் இந்த மாதிரி போயிருந்தா இப்போ நம்ம போகும்போது ஃபுல்லாக ஆளுக்கு அவர் போகும்போது அவர் വളരെ சிம்பிளாக இருக்குது. அப்படி இருக்குது. அவர் வந்து சரி ஃபோட்டோ எல்லாம் எடுக்கு, அது சர்வசாதாரணமாக நடந்து கொண்டு இருக்குது. நம்ம வந்து ஒரு யாதொரு ஃபார்மாலிட்டிஸ், நோ ஃபார்மாலிட்டிஸ். இப்போ இந்த இன்டர்வியூ அது இப்போ என்னக்க வந்தாலும் நம்ம வந்து நம்ம தட்டு தான் தழைதான் இருக்கும். யாருக்கு வேணாலும் வர பார்க்கலாம், ஃபோட்டோ எடுக்கலாம். அதுக்கு தான் நான் நினச்சோண்டு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து கிடைக்கிறதெல்லாம் வரட்டும் பார்க்கலாம். ஓகே சார். இப்போ தளபதி படம் பார்த்துருக்கீங்களா? ஆமாம் பார்த்துருக்கீங்க. அதில் வந்து சூர்யா தேவா இப்படி 2 பேர் இருப்பாங்க. சூர்யா, நீங்கள் இப்போ சூர்யாவாக இருக்கீங்க, உங்களுக்கு ரியல் லைஃப்பில் தேவாவா யார் இருக்கா உங்கள் கூட? இப்போ அதான் நான் என்ன நினைக்கிறேன் தெரியுமா, அது வந்து இப்போ ரஜினி சார் சொல்கிறது அவருக்கு வந்து ரொம்ப கஷ்டமான படம், கஷ்டமான ஆக்டிங் பண்ண படம், அதுதான் ஃபீலிங்ஸ் இருக்குது. நானும் வந்து அது கொஞ்சம் நிறைய பார்த்துருக்கு. அப்படி நான் அப்படி வந்து நினச்சி இப்போ இந்த மாதிரி இல்லை, உங்கள் ஃப்ரெண்டு பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு இருப்பாங்க. இங்கெல்லாம் வந்து பெஸ்ட் ஃப்ரெண்டை வந்து தேவா சூர்யான்னு பேசிப்பாங்க. உங்களுக்கு யாராவது பெஸ்ட் ஃப்ரெண்டு? அல்ல, இன்னைக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டு வந்து நம்ம ஊரில் இருக்கு. அவர் வந்து இப்போ குவைட்டில் உன்னி, அவர் தான் நம்ம ட்ராப் பண்ணியது.
ஓகே இப்போ அவர் கல்ஃபிலிருந்து வந்திருக்கு, ஓகே ட்ராப் பண்ணது. நான் அவர் கூட தான் நடந்தது எல்லாம், சினிமா பார்க்கணுது. அதுக்கப்புறம் வந்து அவரும் இப்போ ரொம்ப சேஃபாக இருக்குது. ஓகே நானும் வந்து வேறு வழி இதெல்லாம் பண்ணி நானும் சேஃபாக இருக்குது. ஓகே நம்ம லைஃப் எல்லாம் சேஃப் தான். ஓகே அதனால தான் ஆக்டிங் அது சினிமா அதெல்லாம் கேட்கும்போது வாவ் அப்படி வராது. ஓகே நமக்கு இப்போ வந்து லைஃப் எல்லாமே அதுதானே. அப்போ வந்து நம்ம சேஃபாக இருக்குது, ஓகே இதாக இருக்குது. இப்போ வந்து கிடைச்சது வந்து லெக்கு. ஓகே முன்னாடி நான் இப்படி தான் இருக்குது, சாரும் இருக்குது, படம் எல்லாம் இருக்குது. ஆனால் வந்து இப்போ தான் டைம், எல்லாத்துக்கும் ஒரு டைம் இருக்குது. ஓகே சொல்லுங்க. இல்ல இல்ல எனக்கு ஒரு கேள்வி ஆ. என்னன்னா சடனா இந்த கேள்வி வந்து கேட்கணும்னு ஆ. வருது. என்னன்னா இப்ப நீங்க சடனா வந்து ரஜினி சாரை பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட என்ன பேசுவீங்க, என்ன கேட்பீங்க? ஓ நோ டென்ஷன் ஆ. சார். நான் வந்து அவருக்கு வந்து இது பிடிக்குமா தெரியாது. ஆனால் வந்து கிடைச்சா ரொம்ப சந்தோஷம். ஓகே அதுக்கப்புறம் வந்து என்ன வீட்டில் போனது, இப்போ என் வீட்டில் வந்து என்ன செய்வேன், ஓகே டீ காஃபி அதில் ஒரு டீ குடிச்சு சார். அதுக்கப்புறம் நான் சொல்றது வந்து அங்கே ஒரு ஒன்றே இல்லை. இல்ல அவர் என்கிட்ட என்ன சொல்லுவேன் ஓகே அதுதான். நான் என்ன சொல்றது வந்து அது வந்து ஒரு முக்கியமான விஷயம் இல்லை. ஓகே நான் செய்ய போனது அவ்வளோதான். அது Okay. இன்னைக்கு வந்து அப்படி பயங்கரமான இது இல்லை. நான் வந்து இன்னைக்கு தெரியும், அது வெயிட் பண்ணுறேன். அந்த மாதிரி பார்க்க முடிஞ்சா பார்ப்போம். ஓகே இல்லைங்க நம்ம சாதாரண ரீதியில் எப்படி எவ்வளோ ஆளுகள் இருக்குது, என்னைக்கால் பெரிய பெரிய ரசிகர் எல்லாம் இருக்குது, ஓகே உயிரே கொடுத்து இருக்கிறவர் இருக்குது. அப்போ வந்து இன்னைக்கு கிடைக்கிற லெக்கு கிடைச்சா அதை பார்த்து ரொம்ப பார்க்கணும். இந்த மாதிரி இருந்து ஓகே இப்படி இருந்து அவர் என்ன சொல்கிறார் இப்படி பார்த்து கேட்கணும். அவ்வளோதான் நான் ஓகே நினைக்கிறேன். அதுக்காக வெயிட் பண்ணுறேன். ஓகே முகம் ஓகே சார் அதான். சரி ஓகே சார். சார் ரொம்ப தூரத்துலேருந்து எங்களுக்காக வந்து ட்ராவல் பண்ணி வந்து ஒரு இன்டர்வியூ வந்து ரொம்ப பெஸ்ட்டாக கொடுத்துருக்கீங்க. உங்கள் டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ சார். ஸோ ரஜினி சாரோட கெட்டப்லேயே இருக்கீங்க. என்னோட ஆசைகளை பாதி பூர்த்தி செஞ்சு வச்சுருக்கீங்க. ஸோ அதுக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸோட இந்த இன்டர்வியூ முடிச்சுக்கலாம். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. நம்ம இன்டர்வியூ பார்த்து கொண்டிருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. பிரியோ டிவி வியூவர்ஸ்க்கு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஓகே வணக்கம். தேங்க்யூ சார். இந்த மாதிரி ஸ்பெஷலான இன்டர்வியூஸும் சூப்பரான சினிமா அப்டேட்டும் சுவாரஸ்யமான சினிமா இன்டர்வியூவும் நீங்கள் பார்க்கணுன்னு நினைக்கிறீங்களா? மறக்காமல் பிரியோ டிவியை லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்பவே முக்கியமான விஷயம் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. சைனிங் அவுட் ரூபன்.